வணக்கம் wanderlove and welcome to wandering Tamizha சேனல். நான் உங்கள் அஹமத் ஷக்கீல். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் கூட சொல்ல முடியாது, டிப்ஸ்ன்னு சொல்லலாம். எந்த மாதிரியான டிப்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பைக் வந்து லாக்டவுனில் எப்படி மெயின்டைன் பண்ணுறது. இல்லை சில பேர் வந்து டெய்லி கம்யூட்டிக்கு வந்து ஒரு மாதிரி பைக் வச்சுருப்பாங்க, வீக்லி ரைட் போகிறதுக்கு லாங் ரைட் போகிறதுக்கு மட்டும் சில பைக்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா பைக் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சு ஓட்டுறவங்க. இப்போ லாக்டவுனில் நம்ம எல்லாருமே வந்து ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஆப்வியஸ்லி நம்ம பைக்கை இந்த மாதிரி பைக் வந்து நிற்கிற டைமில் அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி சில டிப்ஸ் வந்து நான் வழக்கமாக ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு அந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க என்ன அது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த தடவை பார்த்தீங்கன்னா போயா மைக் வந்து வாங்கிட்டேன், இதுதான் கிடச்சிது. ஸோ இதில் வந்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இப்போ என்ன வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக்கை வந்து ப்ராப்பரான ஒரு பிளேஸில் பார்க் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து நிழலாக இருக்கிற இடமா பார்த்து ஸ்டாப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக் வந்து நீங்கள் கவர் பண்ணிடுங்க. கவர் என்கிட்ட இல்லை ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் பெட்ஷீட் இருந்துச்சுன்னா உங்கள் பெட்ஷீட்டை வந்து போட்டு உங்கள் பைக் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இது ஃபஸ்ட் டிப்பு. செகண்ட் டிப் என்னென்னா, நிறைய பேர் ஃபாலோ பண்ண மிஸ் பண்ணுற ஒரு டிப்பு, அவங்களோட பேட்ரி அவங்க வந்து செக் பண்ணுறதும் கிடையாது, பார்த்துக்கிறதும் கிடையாது. பேட்ரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, டேஸ் ஆக ஆக வந்து அது மேலே அந்த போல்ட்டெல்லாம் கனெக்ட் ஆகிற இடத்த வந்து ஒரு மாதிரி இது மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒயிட் கலர் ஒரு லேயர் மாதிரி. அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பேட்டரியோட ஹெல்த் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இது ரெண்டாவது டிப்பு. மூணாவது டிப் வந்து என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக்கை வந்து வாஷ் பண்ணுறது. வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் உங்கள் பைக்கை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. அதுவும் ஃபஸ்ட்டு எப்படி வாஷ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட்டில் வந்து நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க, பைக்கை வந்து வெட்டாக்கிடுங்க. வெட்டாக்குனதுக்கப்புறம் ஷாம்பூடு வாட்டர் வந்து போடுங்க. ஷாம்பு வந்து எனக்கு வந்து இந்த லாக்டவுனில் இந்த பைக் வாஷ் பண்ணுற ஷாம்புலாம் எனக்கு கிடைக்காது ப்ராப்பர். என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, க்ளீனிக் ப்ளஸ் ஷாம்பு போடுங்க. மற்ற ஷாம்பு எதுவும் போடாங்கன்னா அதுவும் போடலாம். க்ளீனிக் ப்ளஸ் ஷாம்பு போட்டிங்கன்னா பைக் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது, முடிக்கு நல்லா இருக்கும் இல்லையா, இதுக்கு நல்லா இருக்குது. ஓகே, க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பு யூஸ் பண்ணி உங்கள் பைக் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். அதையும் அந்த ஷாம்புடு வாட்டரையும் வந்து போட்டு பைக்கை ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் அகைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாத்தை வச்சு வெட் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். ஏன் ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் இந்த டஸ்ட்டு சில மண்ணெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டியிருக்கும், இந்த மட்காட்டு டயர் ஹக்கெல்லாம் அதோடு போட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் 7 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எதாவது நீங்கள் நெக்ஸ்ட் வாட்டர் வந்து போடுறப்ப அதுவே கீழே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் போட்டிங்கன்னா உங்கள் பைக் வந்து நீட்டாக ஆகிடும். இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸோ ஒரு 2 வீக் ஒன்ஸோ வந்து பண்ணிங்கன்னா உங்கள் பைக் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே நீங்கள் எப்படி பொத்தி வச்சிங்களோ அதே மாதிரியே இருக்கும். ஃபோர்த்து டிப்பும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் டிப்பு தான். நம்ம வந்து 2 வீக்ஸ் அல்லது வீக்லி ஒன்ஸ் வந்து பைக் வந்து வாஷ் பண்ணுறோம். இருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன அப்படி வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிலந்தி குட்டி நம்ம பூச்சியெல்லாம் போய் உட்காரும், இல்லை வலை பின்னி வைக்கும், இந்த தூசி சேரும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து உங்கள் பைக்கை வந்து சும்மா தொடங்க. ஒரு கிளாத் எடுத்துகிட்டு, ட்ரை கிளாத் எடுத்துகிட்டு சும்மா தொடங்க. இந்த வலை எதுவும் பின்னிருக்கா, பூச்சி அந்த மாதிரி ஏதாவது உட்காந்துருக்கா, வேறு எதுவும் போயிருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் பைக்கோட இன்ஜினை வந்து நீங்கள் வந்து எப்போயுமே ரன்னிங்கில் விடுங்க. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு ஒன்ஸ் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐடிலில் ஓட விட்ருங்க. ரைஸ் பண்ண வேணாம், ஐடிலே அது ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஓடட்டும். இதே சில பைக்ஸ் வந்து கிக் ஸ்டார்ட் இருக்கும். கிக் ஸ்டார்ட் இருக்க பைக்கில் வந்து நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. இல்லாத பட்சத்தில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட்டே போட்டுக்கலாம். அப்படியே ஐடில்லே ரன் பண்ண விடுங்க. அது ரன் ஆச்சு அப்படின்னா வந்து என்ன ஆகுனா, இன்ஜினில் வந்து ஃபுல்லாக சர்க்குலேஷன் ஆகி அதுக்கு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் வந்து இருக்கப்போ பைக் வந்து நார்மலாக ரன்னிங்கில் இருக்கிற மாதிரி அது ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அது வந்து நல்லது. நீங்கள் ரொம்ப நாள் நிப்பாட்டி போட்டு சடனாக எடுத்து ஓட்டிகிட்டு போவீங்க, அப்போ வந்து என்ன ஆகுனா அவசரத்தில் தான் போவீங்க, இல்லை கிளம்புறதுல மறந்துருப்பீங்க. அந்த மாட்டத்தில் நீங்கள் உடனே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃபுல் ஆயில் சர்க்குலேஷன் ஆகாமல் அது இன்ஜினுக்கு வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் ஒன்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஐடிலிங்க விட்டிங்கன்னா ஃபுல்லாக இன்ஜின் ஆயில் சர்க்குலேஷன் ஆகி அது வந்து நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பைக்ஸில் வந்து எல்லா லைட்ஸையும் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். பைக்கில் லைட்ஸ்லாம் வந்து கரெக்டாக எரியுதா, இண்டிகேட்டர்ஸ்லாம் 4 இண்டிகேட்டர்ஸுமே எரியுதா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரேக் பிடிச்சோம்னா பின்னாடி டேஞ்சர் லைட் எரியுதா, ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹெட்லைட்டில் இருக்க எல்இடிஸோ இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்க ஃபாக் லேம்ப்ஸோ எல்லாமே எரியுதா, அப்புறம் வயரிங்ஸ்லாம் எதுவும் வெளில வந்திருக்கா, மேபி எலி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதாக இருக்கலாம், சம்திங் இருக்கும்.
ஃபயரிங்ஸ் எதுவும் வெளில வந்திருக்கா எல்லாமே இது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் பைக் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிப்பாட்டுறீங்க. ஒரு பைக் வந்து எப்போயுமே ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்குது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயர் ஒரே இடத்துல படும் இல்லையா, அந்த டயர் வந்து என்ன ஆகுனா அதோட காம்பவுண்ட்ஸும் ஒரு மாதிரியே பிரேக் ஆகி சாஃப்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் அதே பைக்கை எடுத்து ஓட்டிகிட்டு போனீங்கன்னா, இன்கேஸ் அந்த சாஃப்டான இடத்துல ஏதாவது கல்லோ ஏதாவது கம்பியோ பட்டுச்சுன்னா டக்குன்னு வந்து பஞ்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, பைக்கை வந்து அந்த டயரோட பொசிஷன்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருங்க. ஒரே டயரோட ஒரே பிளேஸ் வந்து கீழே படாமல் மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டோ இல்லை டயரை கொஞ்சம் சுற்றிட்டு நிப்பாட்டியோ அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயின் மெயின்டெனன்ஸ். செயின் வந்து ரன்னிங்கில் இருக்கப்போ தானே பண்ணுவோம், மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவோம். இப்போ எதுக்கு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் எப்போயும் வந்து செயினை வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக்கோட செயின் வந்து நீங்கள் வெளில தான் நிப்பாட்டுவீங்க. இப்போ பைக் வந்து ரோட் சைடில் நிற்கிது, எல்லாருக்குமே பார்க்கிங் இருக்காது. இப்போ என் பைக்லாம் ரோட் சைடு தான் நிற்கிது அப்படின்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தூசி இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து மண் வந்து செயினில் வந்து அப்பிக்கும். ஸோ அப்படின்றப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து செயினை வந்து 2 வீக்ஸ் ரொம்ப வேணாம் 2 or 3 வீக்ஸ் ஒன்ஸ் செயினை க்ளீன் பண்ணி லூப் பண்ணிக்கோங்க. அது வந்து செயினோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கும். ஏன்னா மழையும் இப்போ சம்டைம்ஸ் பெய்யுது. ஸோ நீங்கள் அதில் லூப் பண்ணதெல்லாம் போயிடும். அதனால் நீங்கள் செயினையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்ஜின் ஆயில் லெவல்ஸு, பிரேக் ஆயில் லெவல்ஸு, கூலண்ட் ஆயில் லெவல்ஸு இதெல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்கா, என்ன இருக்கா, முக்கியமாக இன்ஜின் ஆயில் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் பைக் வந்து எடுக்கிறீங்க வைக்கிறீங்க, இல்லை ரொம்ப நாள் நிப்பாட்டி இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ரொம்ப பைக் வந்து ஃபோர்ஸ் பண்ணிட வேணாம். இன்கேஸ் ஏதாவது இல்லை ப்ரோ நான் ரொம்ப நாள் நிப்பாட்டிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு இன்ஜின் சம்திங் ஏதோ சவுண்டு வருது ப்ரோ அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக உங்கள் பைக் வந்து நீங்கள் சர்வீஸ்க்கு நீங்கள் எங்கே கொடுப்பீங்க, அது வேறு ஷோரூமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வெளில சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எங்கேனாலும் வாட்டவர் நீங்கள் அங்கே போய் உங்கள் பைக் வந்து ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நான் தான் அந்த லாக்டவுன் டைமில் நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது விஷயம் விட்டுட்டேன் அப்படின்னா அதை வந்து கமெண்ட் சொல்லுங்கள்.